மார்க்கம் சம்பந்தமான ஒரு 4 கேள்விகளை கேளுங்க, அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் உலக விஷயத்தில் மூழ்கியவர்களாக, உலக விஷயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாகிய நீங்களே அவர்களை ஊக்குவித்தீர்கள் என்றால் பிள்ளைகள் நிச்சயமாக வழிகேட்டிற்குத்தான் செல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், லம்மா நசூமா துக்கிரு பிஹி, நமக்கு சொல்லக்கூடிய அறிவு, லம்மா நசு துக்கிரு பிஹி, இறைவனால் உங்களுக்கு எது உபதேசமாக சொல்லப்பட்டதோ, வாழ்க்கை வழிகாட்டியாக, நெறிமுறையாக, அறிவுரையாக இறைவனும் இறை தூதரும் எதை உங்களுக்கு சொன்னார்களோ அதை இந்த சமுதாயம் மறக்கும் காலகட்டம் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவுரையும் போதனையையும் ஒரு சமூகம் மறந்தால் இறைவன் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇன், உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு வாசல்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஹ்வீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியும் ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிசாலிஹீன். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாவிற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும், அந்த பயணத்தை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மக்தப் மதரசா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் அந்த கோடைகால பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் இங்கே நாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு இடங்களில் இந்த மே மாதம் வந்துவிட்டால் இந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. அதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த விடுமுறை நாட்களை பிள்ளைகள் சரியான முறையில் கழிக்க வேண்டும் என்பதற்காகவும், குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு மார்க்க அறிவை இந்த பயிற்சியின் மூலமாக, இந்த வகுப்பின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோடைகால பயிற்சி வகுப்பை நாம் ஏற்பாடு செய்து அதிலே பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? பயிற்சி அளிக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில்
பல விஷயங்களை அந்த மனிதன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உதாரணத்திற்கு, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், நிறைய வசதி வாய்ப்புகளோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று பல ஆண்களும் பெண்களும் நினைப்பது உண்டு. ஆனால் இந்த பொருளாதாரமும் செல்வமும் எதற்காக ஒரு மனிதன் சம்பாதிக்கின்றான் என்றால் பிள்ளைகளுக்காகத்தான் சம்பாதிக்கின்றான். ஒரு மனிதன் ஓடி ஓடி உழைப்பதும் பல்வேறு விதமான அருள்கொடைகளை அந்த மனிதன் சேர்த்து வைப்பதும் பல விஷயங்களை இந்த உலகத்திலே மனிதர்கள் தியாகம் செய்வதும் எதற்காக என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர், எச்சரிக்கை செய்வீராக, அறிவுரை கூறுவீராக. இன் அஃபாதி திக்ரா, இந்த அறிவுரை எல்லாருக்கும் என்ன செய்யாது, பயனளிக்காது. யாரெல்லாம் இந்த அறிவுரையாக கேட்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கமாக யாரெல்லாம் கேட்கிறார்களோ இவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அறிவுரை பயனளிக்கும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு கொடுத்த மிக பெரும் அருள் கொடை செல்வம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அது ஒவ்வொரு மனிதனும் பெற்றெடுக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த விதமான தியாகத்தை வேண்டுமானாலும் ரொம்ப எளிமையாக செய்து விடுவார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து, பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதன் எந்த நிலைக்கும் துணியக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டாலும், வலைதளங்களிலே வரக்கூடிய செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லா பெற்றோர்களும் முன் வந்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நம்ம சொந்தத்தில் தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஃபோனில் கேட்போம். அதிகபட்சமாக என்ன செய்வோம், ஃபோன் பண்ணி நம்ம என்ன செய்வோம், விசாரிப்போம். இவ்வளோதான் செய்வோம். ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது தான் பெற்றோர் யார் அந்த பிள்ளைகளுக்காக முதல்ல நிற்கிறாங்களோ இல்லையோ, பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், முதல்ல நிற்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விதமாக சொல்லுகின்றான். ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை அல் மாலு வல் பனூன். இந்த உலகத்தில் மக்களுக்கு செல்வத்தை கொடுத்திருப்பதும் பிள்ளைகளை கொடுத்திருப்பதும் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு அலங்காரம். எவ்வளவோ கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிள்ளை இல்லை என்றால் அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நிறைய காசு வச்சுருக்கான், நிறைய பொருளாதாரம் வச்சுருக்கான், பெரிய வீட்டில் பங்களாவில் ஒரு 100 பேர் 200 பேர் அவனுக்கு சேவகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் வாழுகிறான். ஆனால் அவன் சம்பாதித்த சொத்துக்களை முதுமை காலத்தில் அன்போடும் பாசத்தோடும் கனிவோடும் அவனை பார்த்து கொள்வதற்கு, தன்னுடைய வாரிசு என்று அடையாளம் காட்டுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் ஒரு கணம் என்ன செய்வான், உடைந்து போவான். அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் செல்வம் ஒரு அலங்காரம், உங்களுடைய பிள்ளைகள் ஒரு அலங்காரம். அதோடு அல்லாஹ் அலங்காரம்னு மட்டும் சொல்ல, மேல் அல்லாஹ் சொல்கிறான், பாக்கியாத்து சாலிஹாத்தி ஹைரா, அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு அருள்கொடைகளாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கலல்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ மருத்துவமனைகள், கருத்தரிப்பு மையங்கள்,
அங்கே ஒரே ஒரு பிள்ளைக்காக காத்து கிடக்கக்கூடிய பெற்றோர்களை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை மட்டும் அருள் கொடையாக கொடுக்கல. ஒரு மனிதனுக்கு சாப்பிடுகிற சாப்பாடு எப்படி அருள் கொடையோ, ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்புகள் எப்படி அருள் கொடையோ, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதையெல்லாம் இன்பமாக அனுபவிப்பானோ அது ஒரு மனிதனுக்கு அருள் கொடையோ, அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு அருள் கொடை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இதை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லலை. இன்னும் நிறைய வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகளை பேசுகிறார். அந்த பிரார்த்தனைகளில் நபிமார்கள் சொல்வது என்னன்னா, இறைவா எங்களுக்கு நீ பிள்ளையை வழங்குவாயாக, அந்த பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீங்கள் ஆக்கி வைப்பாயாக. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி ஒரு அருள்கொடை என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பிள்ளைகளும் யாரு உங்களுக்கான அருள்கொடை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். சரி, அல்லாஹ் பிள்ளைகளை அருள்கொடை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னொரு விதமாகவும் இறைவன் சொல்லுகிறான். தன்னுடைய திருமறையில் இறைவன் சொல்லுகிறான், ஏலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்தன். இந்த உலகத்தில் எதை உங்களுக்கு நான் அருள்கொடையாக சொன்னனோ, செல்வத்தை உங்களுக்கு அருள்கொடைன்னு சொன்னேன், பிள்ளைகளை உங்களுக்கு அருள்கொடைன்னு சொன்னேன், அதே பிள்ளையையும் அருள்கொடையும் அல்லாஹ் உங்களுக்கு ஃபித்னத்தன் சோதனையாக ஆக்குகிறான். இறைவன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம். அப்போ பிள்ளைகளை இறைவன் அருள்கொடைன்னு சொல்கிறான், பிள்ளைகளே பெற்றோருக்கு சோதனையாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நம்முடைய பிள்ளைகளை அருள்கொடையாக வளர்க்கிறோமா அல்லது சோதனையாக வளர்க்கிறோமா, இதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு இது போன்ற இஸ்லாமிய மையங்கள், பயிற்சி கூடங்கள், அங்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உலகம் சார்ந்து, உலக விஷயம் சார்ந்து ஏதாச்சும் ஒன்று போதிக்கிறோமா? இல்லை. முழுக்க முழுக்க மார்க்கத்தினுடைய கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கின்றோம். மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வு, இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள், இறை தூதர் காட்டி தந்த வழிமுறைகள். ஒரு பிள்ளை சாப்பிட கற்றுக்கிறது தாய் தந்தையிட்ட கற்றுக்குதா, மதரசால கற்றுக்குதா? ஒரு பிள்ளை உளுசைய தாய் தந்தையிட்ட கற்றுக்குதா, மதரசால கற்றுக்குதா? ஒரு பிள்ளை பாங்கு சொல்ல தாய் தந்தையரிடத்தில் கற்றுக்கிறாங்களா, மதரசால கற்றுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனை தாய் தந்தையர்கள் இதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அழகா சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையினுடைய முதல் பள்ளிக்கூடம் என்பது ஒரு தாயின் மடின்பாங்க. அந்த மடியில் ஒரு பிள்ளை என்ன படிக்குது, இன்னைக்கு என்ன படிக்குது யோசிச்சு பாருங்க. அதே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மடியில் போட்டுட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இசை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இறைவன் தடுத்த விஷயங்கள், இறை தூதர் எச்சரித்த விஷயங்கள், ஷைத்தானுடைய அமல்கள் என்று எதெல்லாம் இறைவனால் சொல்லப்பட்டதோ, எதையெல்லாம் இறை தூதர் நமக்கு எச்சரித்தார்களோ அந்த செயல்களை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவே நாம் என்ன செய்கிறோம். இப்படி நாம் செய்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அருள் கொடைகளாக இருப்பார்களா? 5 வயசில் ஒரு பிள்ளை பேசுகிறதும் 10 வயசில் பேசுகிறதும் 15 வயசில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். 5 வயசில் என்ன சொன்னாலும் கேட்பான், எது சொன்னாலும் கேட்பான். 10 வயசில் என்ன செய்வான், போமா அப்படின்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவான். 12 வயசு 13 வயசு 15 வயசு போகிறப்ப இப்படி ஒரு பார்வை, கண்ணு மட்டும் தான் அப்படி தெரியும். ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னீங்கன்னா என்னது, இப்படி கண்ணு மட்டும் இப்படி முறைச்சி பார்த்துட்டு அப்படி திரும்பிப்பான். போமான்ற அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டான். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கணும்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறீர்கள்? நம்முடைய பொறுப்புகளை, இறைவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா? நம்ம மார்க்க அடிப்படையில் இருக்கின்ற பொழுது நம்மை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்வார்கள், வளருவாங்க. நம்ம வீட்டில் தொழுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் தொழுகையாளியாக இருப்பார்கள். நாம் தான தர்மங்களை அதிகமாக செய்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகாக கேட்டாங்க,
நடுவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு அஜெண்டா எடுத்து நம்ம செயல்படுத்தணும். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். ரொம்ப தள்ளாத வயது மலக்குமார்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நற்செய்தியை சொல்லுகிற பொழுது அவருடைய மனைவி பின்னால் நின்று சிரிக்கிறாங்க. வயது முதிர்ந்து விட்டது, தலையெல்லாம் நரைச்சி போச்சு, தோலெல்லாம் சுருகி போச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி பிள்ளை? அந்த தள்ளாத வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் பரிசளித்ததாக சொல்கிறார். அவ்வளவு காலம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். இறைவா, பிள்ளையை கொடுப்பதும் கொடுப்பாததும் உன்னுடைய விருப்பம். நீ பிள்ளையை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆனால் எனக்கு நீ பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நல்ல பிள்ளையை, சாலிகான பிள்ளையை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி? ஒரு பெற்றோராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால், பிள்ளையை கொடுப்பதும் கொடுக்காதும் இறைவனுடைய விருப்பம். ஆனால் பிள்ளையை கொடுத்தால் நல்ல பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக, உன்னை வணங்கக்கூடியவனாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக, உனக்கு கட்டுப்பட்டவனாக ஒரு பிள்ளையை எனக்கு கொடு பிரார்த்தனை செஞ்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். நம்ம என்ன பிரார்த்தனை செய்வோம்? ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கிறப்ப என்ன பிரார்த்தனை செய்வாங்க? ஐயோ, பிள்ளையே பொம்பளை பிள்ளை பிறந்துட போது, பிள்ளைய என்ன செய்யணும்? ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை செய்வோம். பிள்ளை அவங்க வாப்பா மாதிரி கருப்பாக வந்துட போது, நல்ல தகதகது இறைவா கொடுத்தா நல்ல என்ன செக்கச்சவேன்னு ஒரு பிள்ளையை கொடு. சுண்டி விட்டா என்ன செய்யணும்? ரத்தம் வரணும். அப்படியே அழகாக இருக்கணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும். இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வோம். தப்பு இல்லை. ஆண் பிள்ளையை கேட்பது தப்பு இல்லை, அழகான பிள்ளையை கேட்பது தப்பு இல்லை, ஆரோக்கியமான பிள்ளையை கேட்குறது தப்பு இல்லை. இது எல்லாத்தையும் விட மெயினான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளையாக, பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக, இறைவனை வணங்கக்கூடிய பிள்ளையாக, இந்த உலகத்தில் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிச்சுவடாக பின்பற்றக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இன்றைக்கு பல பெற்றோர்கள்ட்ட இல்லை. அதான் உண்மை. அதான் எத்தனை பேர் அப்படி கேட்டிருப்போம்? எனக்கு சாலிகான பிள்ளையை கொடு அப்படின்னு எத்தனை பேர் கேட்டிருப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை இறைவனிடத்தில் கேட்க சொல்கிறோம். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றீங்களா? இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே நல்ல பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய அருளிலும் பாதுகாப்பிலும் இஸ்லாத்தினுடைய அடிச்சுவற்றிலும் வளரக்கூடிய பிள்ளையாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிள்ளையை கேளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. சரி, குழந்தை பிறந்துருச்சு, அந்த பிள்ளைக்கு எதை கொடுத்து நம்ம சமாதானம் பண்ணுறோம்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரும் முட்டாள்தனம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் கையில் இந்த செல்ஃபோனை கொடுக்குறது. பிள்ளை சாப்பிட்றதுக்கு அழுகுறானா செல்ஃபோனில் ஒரு வீடியோவை போட்டு விட்டு பிள்ளைக்கு சாப்பாடை விட்டுறது. அறிவியல் ரீதியாகவே தப்பு. சாப்பிட்றப்ப சாப்பிட்றோன்ற எண்ணம் இருக்கணும். அப்போ தான் அந்த சுரப்பிகள் சுரக்கும், சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகும். இப்படி எக்கச்சக்கமான அறிவியல் காரணம் இருக்குது. பிள்ளை அழுகுறானா இந்த செல்லு, பிள்ளை ஏதாச்சும் கேட்டு அடம் பிடிக்கிறானா இந்த ஃபோனு. 5 வயதில் ஒரு பிள்ளையினுடைய கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு 15 வயசு ஆயும் அந்த பிள்ளையினுடைய கையிலிருந்து அந்த மொபைல் ஃபோனை வாங்குவதற்கு பெற்றோர்கள் போராடுகிறார்கள். அடிமையாக, அந்த செல்போனுக்கு அடிமையாக அதிலே மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்வை இழந்து, படிப்பை இழந்து, பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த செல்போன் மோகத்திலே மூழ்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்து வந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை ஆணிவேர் யார்? பெற்றோர்களாகிய நீங்கள். அதை மறந்துடக்கூடாது. கேம் விளையாண்டிட்டு இருக்காங்கன்னு ஒரு தாய் செல்போனை பிடுங்குறாங்க.
நைட்டு தூங்குறப்ப அந்த தாயை அந்த பிள்ளை கொலை செய்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, தந்தைமார்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர்களுக்கு உபகாரம் செய்வது எவ்வளவு சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு கேம் விளையாடுறப்ப அந்த மொபைல் ஃபோனை பிடுங்கிறதுக்காக பெற்றெடுத்த தாயை கொலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிறார்கள். அது மட்டுமா, இன்னைக்கு திருநெல்வேலியில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சக மாணவனை வகுப்பறையில் அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டுறான். என்ன ரீசன், காரணம் கேட்டால் நான் பென்சில் கேட்டேன், அவன் தரலன்றான். பென்சில் கேட்டு தரலை அப்படின்றதுக்காக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னோடு படிக்கக்கூடிய சக தோழனை கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறான்னா அவனுக்கு அந்த வன்முறையை போதித்தது எது? யோசிச்சு பாருங்க. திரைப்படங்கள், நீங்கள் பிள்ளை கையில் கொடுக்கக்கூடிய மொபைல் போன்கள், இதுதான் இது போன்ற வன்முறையை பிள்ளைகளுக்கு மத்தியில் உபயோகிக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களாக நாம் செய்யக்கூடிய தவறுகள். இந்த தவறுகளில் பிள்ளைகள் மூழ்கி போய்விட்டார்கள் என்றால், இந்த தவறுகளிலே அவர்கள் முழுமையாக விழுந்து விட்டார்கள் என்றால் ஒரு காலமும் அவர்களை உங்களால் மீட்டெடுக்கவே முடியாது. நல்ல விளங்கிங்க. இன்றைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் யார்? இந்திய அளவில் நீங்கள் சர்வே எடுத்து பாருங்க. போதையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அவர்கள் எப்போது போதைப் பொருட்களை உட்கொள்ள ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்கள் 15 to 17 வயது வரைக்கும் போதைப் பொருளை உபயோகப்படுத்த ஆரம்பித்தவர்கள் தான் 97% மக்கள். 21 வயசுக்கு அப்புறம் யாரும் குடிக்க ஆரம்பிக்கல. 21 வயசுக்கு அப்புறம் யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. 15 to 17 வயது வரை உள்ள அந்த சிறார்கள் தான் பள்ளி காலங்களில் இது போன்ற போதைப் பொருட்களை உட்கொண்டு பல வருடங்களாக அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடியவர்களில் 97% நபர்கள் இந்த வயசில் ஆரம்பித்தோம். இப்போ நம்ம பிள்ளைகளை எந்த ஒரு சூழலில் இருக்கிறாங்க, பார்க்குற இடமெல்லாம் தவறு செய்யக்கூடிய எல்லா வழிவகைகளையும் இன்றைக்கு இந்த உலகம் திறந்து விட்டிருக்கிறது. எது வேண்டுமானாலும் இன்றைக்கு ஆன்லைனில் எது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம். பிள்ளைகள் நினைத்தார்கள் என்றால், சமீபத்தில் நேற்று கூட வலைதளங்கள் என்ன வந்துச்சு, அமெரிக்காவில் ஒரு பையன் என்ன செஞ்சான், தந்தைகிட்ட சாக்லேட் கேட்டிருக்கான், வாங்கி தரல. ஆன்லைனில் 3 லட்சம் லாலிபப் ஆர்டர் பண்ணியிருக்கான். எத்தனை லட்சம்? 3 லட்சம் லாலிபப். அவன் பொட்டி பொட்டியாக கொண்டு வந்து என்ன செய்கிறான், வீட்டு வாசலில் இறக்கி வச்சுட்டு போயிட்டான். இவ்வளோதான். ஒரு மொபைல் ஃபோன். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடு கட்டுவதற்காக சேகரித்து வைத்திருந்த பணத்தை தந்தைக்கு தெரியாமல் ஃபோனை எடுத்து ஆன்லைனில் ரம்மி விளையாண்டு தோற்று போய் தந்தைக்கு தெரிந்தால் திட்டுவார் அடிப்பார் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலேயும் ஒரு மனிதன் வழிகட்டு போவதற்கு இங்கே போகணும், அங்கே போகணும், இவனை பார்க்கணும், அவனை பார்க்கணும். முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சேர்மானம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தவன் யாரு கூடயும் சேரவே வேணாம். ஒரு 4க்கு 4 ரூம் இருந்துச்சு, கையில் ஒரு ஃபோனு, அந்த ஃபோனில் இன்டர்நெட் வசதி இருந்தால் போதும், இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளையும் ஒரு மனிதன் ரொம்ப எளிமையாக அழகாக கற்றுக்கலாம். அதுதான் உண்மை. அந்த பொருளைத்தான் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுக்குறீங்க. இதில் பெருமை. என் பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆகுது, எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணுவான் தெரியுமா, எப்படி டைப் பண்ணுவான் தெரியுமா, எப்படியெல்லாம் வீடியோ எடுப்பான் தெரியுமா, அவங்க அப்பாவுக்கு அவனே கால் பண்ணுவான், அவங்க அப்பாவுக்கு அவங்களே வீடியோ கால் பண்ணுவான். இப்படியெல்லாம் இதில் என்ன பெருமை? 2 வயது பிள்ளை என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும். மார்க்க விஷயங்களை சொல்லித்தரலாம். சின்ன விஷயத்தில் நைட்டு இரவு தூங்குகிற பொழுது உங்களுடைய பிள்ளையை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு துவா சொல்லி கொடுக்கலாம். எத்தனை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல நமக்கு தெரியும். சொல்லி கொடுக்குறதா இருந்தால் முதல்ல யாருக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வகையாக சொல்லிக் கொடுக்கலாம், குல்ஹுல்லாஹ் சொல்லிக் கொடு. இப்படி துவாக்களை சூறாக்களை தினைக்கும் பிள்ளைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு தூங்குறப்ப பக்கத்தில் படுக்க வச்சு அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையை இந்த கையில் போட்டுப்போம்,
இந்த கையில் மொபைல் ஃபோன். ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், இல்லை ஃபேஸ்புக் பார்ப்போம், இல்லை ஸ்னாப்சாட், ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை பார்ப்போம். பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், அதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்மளும் நைட்டு தூங்க மாட்டோம், பிள்ளையும் அதையே என்ன செஞ்சுட்டு இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழலில் வளரக்கூடிய பிள்ளைகள் மார்க்கத்தை எப்படி பின்பற்றுவார்கள் சொல்லுங்க பார்ப்போம். மார்க்க விஷயங்களில் எப்படி அவர்கள் சரியான முறையில், அழகான முறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், பல பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக நிற்கக்கூடியதை பார்க்கலாம். வலைதளங்களில் காதல் வலைகளை வீழ்ந்து கண்டவர்களோட ஓடி போய் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் அடையாமல் பெற்றோர்களை எதிர்த்து, ஊரார்களை எதிர்த்து மார்க்கத்தை ஓரமாக தூக்கி போட்டுட்டு ஓடக்கூடிய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளை. நேற்று திண்டுக்கல்ல 8ஆம் வகுப்பு பிள்ளை கன்சீவ் ஆயிடுச்சு. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை. அந்த அவமானம் தாங்காமல் அவங்களுடைய பெற்றோர்கள் அன்று இரவே 2 பேரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். நேற்று நடந்த சம்பவம், நேற்று செய்தியில் வந்த சம்பவம். என்ன காரணம்? எல்லாத்துக்கும் இந்த செல்போன் அடிப்படை. எல்லாத்தையும் கற்றுக்கலாம். சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. தற்கொலையா கொலையா என்று போலீஸ் ஆய்வு செய்கிற பொழுது மொபைல் ஃபோனை நோண்டி பார்க்குறாங்க. 97 வெப்சைட். வலிக்காமல் தற்கொலை செஞ்சுக்கிறது எப்படின்ட்டு, எப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டா வலிக்காமல் இறந்து போகலாம், எல்லாம் இன்றைக்கி ஆன்லைனில் தரவுகளாக வருகிறது. இந்த விபரீதத்தை தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்து நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள். இதில் நமக்கு என்ன பெருமை இருக்குது? பிள்ளை ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுறதுனால, இதில் சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை டைப் படிக்க ஆரம்பித்தான்னா ஒரு பக்கத்தை கூட என்ன செஞ்சிருவான், அப்படியே அழகாக டைப் பண்ணி டக்கு டக்குன்னு அனுப்பிடுவான். கையில் பேனாவை கொடுத்து நோட்டில் ஆனா எழுத சொல்லுங்கள், 4 எழுத்தை தாண்ட மாட்டான். இங்கிலீஷில் ஒரு போயம் எழுத சொல்லுங்கள், 4 வரியை தாண்ட மாட்டான். மார்க்கம் சம்பந்தமான ஒரு 4 கேள்விகளை கேளுங்க, அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் உலக விஷயத்தில் மூழ்கியவர்களாக, உலக விஷயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாகிய நீங்களே அவர்களை ஊக்குவித்தீர்கள் என்றால் பிள்ளைகள் நிச்சயமாக வழிகேட்டிற்குத்தான் செல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், லம்மா நசூமா துக்கிரு பிஹி, நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. லம்மா நசு துக்கிரு பிஹி, இறைவனால் உங்களுக்கு எது உபதேசமாக சொல்லப்பட்டதோ, வாழ்க்கை வழிகாட்டியாக, நெறிமுறையாக, அறிவுரையாக இறைவனும் இறை தூதரும் எதை உங்களுக்கு சொன்னார்களோ அதை இந்த சமுதாயம் மறக்கும் காலகட்டம் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவுரையும் போதனையையும் ஒரு சமூகம் மறந்தால் இறைவன் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇன், உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு வாசல்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான். எல்லா வாசலையும் திறப்பான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறப்ப தான் பயம் இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறப்ப தான் இரையச்சம் இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறப்ப தான் ஒழுங்காக மார்க்கத்தை பின்பற்றி உலகத்திலே இது ஹராமு, இது ஹலாலு, இது சரி, இது தப்பு, இது கூடும் கூடாது என்ற பார்வை இருக்கும். எப்ப இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை ஒரு மனிதனை விட்டு செல்கிறதோ, எப்ப இந்த உலகத்தை ஒரு மனிதன் நேசிக்கிறானோ, இந்த உலக வாழ்க்கையை இந்த உலகத்திற்காக வீணாக்குகிறானோ, இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அறிவுரையை மறக்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அறிவுரையை மறந்த பின்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மறந்த பின்பு அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம், எல்லாத்தையும் திறப்போம், இந்த உலகத்தினுடைய வாசல்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக திறந்து விடுவோம், அதிலே நீங்கள் மூழ்கி கிடப்பீர்கள். மார்க்கமா அதெல்லாம் கிடக்குது, ஒரு ஓரமாக வைங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அது வரைக்கும் வட்டி ஹராம்னு வாங்காமல் இருந்த நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாங்குவீர்கள். அது வரைக்கும் மார்க்க உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்த நீங்கள் மார்க்க உபதேசங்களை மீறுவீர்கள். இப்படி எல்லா விதமான உலகத்தையும் அந்த வாசல்களை திறந்த பிறகு நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய முடிவு என்ன?
ஹத்தா இதா ஃபரிஹு, நீங்கள் அந்த உலகத்தினுடைய ஆசையிலே மூழ்கி கிடக்கும் பொழுது, சந்தோஷமாக குதூகலமாக நீங்கள் இருக்கும் பொழுது, அல்லாஹ் சொல்லுகின்றான் அகதுனாகும் பஅதன், உங்களை ஒரே பிடியாக அல்லாஹ் பிடித்து விடுவான். ஒருத்தவன் ஈமானோட இறையச்சத்தோட எல்லாத்தோடும் வாழ்ந்திருப்பான். உள்ள காலேஜுக்கு போவான், எனக்கு இந்த பைக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன்னு சொல்லுவான். இந்த மொபைல் வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன்னு சொல்லுவான். அது வரைக்கும் பசிக்கு கூட வட்டி வாங்காத மனிதன் தன்னுடைய பிள்ளை கேட்குறான்னு சொல்லிட்டு போய் இஎம்ஐயில் எடுப்பான், வட்டியில் போய் விழுவான். சாதாரண ஒரு அற்பமான ஒரு விஷயத்திற்காக போய் பசிக்கு கூட வட்டி வாங்காத ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை கேட்குறான். எத்தனை பெற்றோர்களை பார்க்குறோம், இந்த பைக்கு வாங்கி கொடு இல்லாட்டி காலேஜ் போக மாட்டேன்றான். வாங்கினா ஐஃபோன் தான் வேணும் இல்லாட்டினா காலேஜ் போக மாட்டேன்றான். மாதம் 10,000 12,000 20,000 சம்பாதிக்கக்கூடியவன் எப்படி 3 லட்சம் 4 லட்சம் பைக் வாங்கி கொடுக்க முடியும்? எப்படி ஃபோன் வாங்கி கொடுக்க முடியும்? அவனுக்கு காலேஜ் ஃபீஸு யார்ட்டையாச்சும் கடன் வாங்கி கட்டியிருப்பான். அது வரைக்கும் வட்டியினுடைய வாடகை கூட படாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்காக முதலாக வட்டிக்கு வாங்க போகிறான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சோதனைன்னு அல்லாஹ். பிள்ளைகள் அருள் கொடையாகவும் உங்களுக்கு இருப்பார்கள், உங்களுக்கு சோதனையாகவும் இருப்பார்கள். வட்டி வாங்கிய நிலையில் அந்த மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நிலை என்ன சொல்லுங்க பாப்போம். சிறு வயதிலிருந்து வட்டி ஹராம், வட்டி வாங்கக்கூடாது, அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அதை எழுதக்கூடாது, இதற்கு இறைவனிடத்தில் தண்டனை இருக்கிறது என்று உணர்ந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைக்காக வட்டி வாங்கியவனாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலை. வட்டி வாங்கியவனாக ஒருவன் மரணித்தால் நாளைக்கு அவன் மறுமையிலே எப்படி எழுப்பப்படுவான்? ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக அவன் மறுமையிலே எழுப்பப்படுகிறான். யாருக்காக? பிள்ளைக்காக. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இந்த பிள்ளைகளை நீங்கள் அருள் கொடையாகவும் பயன்படுத்தலாம், சோதனையாகவும் நீங்கள் உங்களுக்கு ஆக்கி கொள்ளலாம். இன்னொரு வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவான். நம்மெல்லாம் கேட்போம்ல, எல்லார்ட்டையுமே ஒரு கேள்வி இருக்கும். அல்லாஹ்வை நம்புகிறோம், தூதரை நம்புகிறோம், நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே, நம்மெல்லாம் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறோமே, எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்கள் தான் கொலை செய்கிறாங்க, முஸ்லீம்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க, கஷ்டமாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பாத ஒருத்தனுக்கு அல்லாஹ் இவ்வளத்தையும் வாரி கொடுத்துருக்கிறானே, அல்லாஹ்வை நம்பாமல் வட்டி வாங்குறவன் செல்வ செழிப்பாக இருக்கான், நிறைய பிள்ளைகளோட வசதி வாய்ப்புகளோட செல்வத்தில் கொளிக்கின்றான். பொய் பேசி ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள், மக்களை மூடராக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிற பொழுது அல்லாஹ் நம்மளையே இப்படி வச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் விதி அப்படின்னு ஒரு பதில். அப்படி கொஞ்சம் மார்க் அறிவுள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? சோதனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறான், ஃபலா தஅஜபுக அம்வாலக்கும் வலா அவுலாதுக்கும், நபியே, பிறருக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களை பார்த்தும் பிள்ளைகளை பார்த்தும் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். இன்னமா யுரீதுல்லா, அல்லாஹ் நாடினால், நல்லா விளங்கிங்க, இன்னமா யுரீதுல்லா, அல்லாஹ் நாடினால் லியுஅதிபுஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன்றான். பிள்ளைங்க பெற்றோருக்கு தண்டனை கொடுப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கூட பிள்ளைகளை எதுக்கு அடிப்போம்? தப்பு செஞ்சால் அடிப்போம், சாப்பிடலன்னா அடிப்போம், ஸ்கூலுக்கு போகலன்னா அடிப்போம், இப்படிதான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் செல்வத்தை நேசித்தீர்கள், அந்த செல்வத்தை கொண்டு உங்களை நாம் தண்டிப்போம். அந்த செல்வத்தை யாருக்காக சேர்த்தீர்கள்? பிள்ளைகளுக்காக சேர்த்தீர்கள், அந்த பிள்ளைகளை கொண்டு உங்களை நாம் தண்டிப்போம்ன்ற அல்லாஹ். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அனாதைகளாக தெருவிலே விடப்படுகிறார்கள் சொல்லுங்க. நம்ம ஜமாத்தின் சார்பாகவே முதியோர் இல்லம் நடத்துகிறோம், வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க. பிறந்ததிலிருந்து யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களா, உங்களை விட செல்வத்திலும் செழிப்பிலும் கொடிகட்டி பிறந்தவர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இல்லையா அவர்களுக்கு? சொத்து பத்துகள் இல்லையா? சாப்பிட வழிவகை இல்லையா? எல்லா வசதி வாய்ப்புகளும் அவருடைய இளமை காலங்களில் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான்ல, பிள்ளைகளை கொண்டு உங்களுக்கான தண்டனை இருக்குது.
இறுதியாக ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பெற்றோர்களாக வெற்றி பெற்றீர்களா இல்லையா என்பதற்கு இந்த ஒரு செய்தி தான் உங்களுக்கான உதாரணம். இதில் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெற்றோர்களாக நீங்கள் இறைவனிடத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இல்லை கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக பெற்றோர்களாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தோர்த்து விட்டீர்கள். இறை தூதர் பதிவு செய்கிறாங்க, இதா மாத்தல் இன்சான இன்கத்த அன்ஹு அமலு, ஒரு மனிதன் இறந்துவிட்டால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா சலாசா, மூன்றை தவிர. அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வலதின் சாலிஹின் எதோன் லஹு, இறந்த தன்னுடைய பெற்றோருக்காக மனமுருகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பிள்ளைகள். ஒரு ஜனாசா விழுந்துருச்சுன்னா அந்த ஜனாசாவை அடக்கம் செல்வதற்கு முன்பாக அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தப்படும். சொல்லுவோம், போங்க, உங்கள் அப்பா தானே இறந்துட்டாரு, போய் தொலை வைப்பா. உங்கள் உம்மா தானே இறந்துட்டாங்க, போய் தொலை வைப்பா என்று சொன்னால் அந்த பிள்ளை பதறான். எப்படி தொலை வைக்கணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும், ஆலிம் சாட்ட சொல்லுங்க. சாத்தியமா? ஆலிம் சாவே தொலை வைக்கிறார். மனமுருகி அவருக்காக அவர் பிரார்த்தனை செய்வாரா? என்னுடைய பெற்றோர் இறந்து என் கண் முன்னால் இருக்கின்ற பொழுது அவருக்கு நான் தொழுகை நடத்தும் பொழுது அவர் என்னை சிறு வயதில் தூக்கி வளர்த்தது ஞாபகம் வரும், எனக்கு ஊட்டி விட்டது ஞாபகம் வரும், என்னை தோளில் போட்டு தட்டி கொடுத்தது ஞாபகம் வரும். அதன் மூலமாக என் கண்ணீரில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் இறைவனிடத்தில் அவருக்காக நான் தேடக்கூடிய பாவ மன்னிப்பு. இதை போன்று இன்னொரு மனிதன் தேட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அதற்கு தயார் செய்து விட்டீர்களா? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக, பிரார்த்தனை செய்வதற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தயார் செய்து விட்டீர்களா? செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் பெற்றோர்களாக நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். இல்லை, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெற்றோர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் தோர்த்து விட்டீர்கள். நீங்கள் பள்ளிவாசலுக்கு உங்களுடைய பிள்ளையை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து இறந்த உங்களுடைய தாய் தந்தையருக்கு பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அவன் உங்கள் கூட இருந்து பார்ப்பான். நம்முடைய வாப்பா இறக்கின்ற வரை அவருடைய வாப்பாவிற்காக பிரார்த்தனை செய்தார், உமாவிற்காக பிரார்த்தனை செய்தார், அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்தார். நான் இறக்கின்ற வரை, நான் தொழுகையை கடைபிடிக்கின்ற வரை என்னுடைய பெற்றோருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன் என்று அந்த பிள்ளைக்கு அப்போ தான் உரைக்கும். நம்மளே காலையில் எந்திரிக்கிறது பெரிய பாடு. எழுப்பி விட்டால் என்னது, ஒரு ரக்காத்து முடியட்டும் போய்ப்போம் அப்படின்ற ஒரு நிலை. நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு நாம் இறந்த பிறகு நம்முடைய பிள்ளை நமக்காக இது போன்ற பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? யோசிச்சு பாருங்கள். பெற்றோருக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ விஷயத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறீங்க, நல்ல வேலைகளை, நல்ல செல்வ செழிப்பை, நல்ல அழகான வீடுகளை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க. ஆனால் அந்த பிள்ளையை அருள் கொடையாக, உங்களுக்கான அருள் கொடையாக ஒரு பெற்றோர் பயன்படுத்தி கொண்டீர்களா இல்லையா? இதுதான் கேள்வி. சின்ன வயசுலேருந்து சரியான முறையில் கல்வியை அவனுக்கு கொடுத்து, மார்க்கத்தை அவனுக்கு போதித்து, அழகிய முறையில் உபதேசம் செய்து, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொண்டால் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கான அருள் கொடைகள். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்வது போன்று இந்த உலகத்திலேயும் அவர்கள் உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள், மறுமையிலேயும் நாளைக்கு சோதனையாக அவர்கள் வந்து நிற்பார்கள் என்பதை நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன செய்யுங்க, விளங்கிக்குங்க. இன்றைக்கு இங்கே கல்விக்கூடங்களுக்கு அனுப்புகிறீங்க. இந்த ஊரில் எவ்வளவோ பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட இன்றைக்கு பிள்ளைகள் வந்து இன்றைக்கு படித்து முடிச்சிருக்காங்க 10 நாள். பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுடைய மார்க்கை பார்க்கக்கூடாது. பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கா, செகண்ட் மார்க் எடுத்திருக்கா, அதெல்லாம் அம்மன் ஜல்லிக்காக இப்படி பள்ளிவாசல் விட்டு வெளில போனால் மறந்துடுவான். என்னைக்காச்சும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்களா? சில பெற்றோர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பிள்ளை வந்து மக்தப மதரசாவுக்கு போயிட்டு வந்தான்னா ஒரு துவா, என்ன துவா, இந்த துவா என்ன கேட்பாங்க தெரியுமா? அம்மாவுக்கு சொல்லி கொடுப்பான்னு கேட்பாங்க. நல்லா தெரியும், ஆலிமாவாக இருப்பாங்க, துவாவெல்லாம் கரைச்சி குடிச்சிருப்பாங்க.
பிள்ளைகிட்ட எப்படி கேட்பாங்க? அம்மாவுக்கு சொல்லிக் கொடு, தங்கச்சிக்கு சொல்லிக் கொடு. அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைக்கு மனப்பாடம். எப்போ தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் அந்த துவாவை, அந்த பிரார்த்தனையை அந்த பிள்ளை அழகாக சொல்லும். இந்த மாதிரி வழிமுறையை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அப்போ தான் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, குடும்பத்தினரோடு நாளைக்கு மறுமையில் நாம் ஒன்றிணைய முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.